அதிரச மாவு நம்ம பார்த்து பார்த்து கரெக்டாக செஞ்சாலும் சில நேரங்கள் வந்து சொதப்பிடும். அப்படி சொதப்பும் போது கவலைப்பட வேண்டாம். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. நான் தீபாவளிக்கு பிணைஞ்ச அதிரச மாவு தான் இது. சொதப்பிடுச்சுன்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதை இன்னைக்கு தான் சரி பண்ணி சுட்டேன். வேஸ்ட்டாக கீழே கொட்ட முடியாது இல்லையா? அதில் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு கலக்கிட்டு நான் எண்ணெயில் ஊற்றினேன். சூப்பராக அப்பம் மாதிரி வந்து ஃப்ளஃபியாக வந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வரலைன்னா நீங்கள் ஒரு சிட்டிகை சோடாப்பூவோ இல்லைன்னா ஒரு பழத்தை மிக்சியில் அரைச்சிட்டோ சேர்த்துக்கலாம். நான் சோடாப்பூ பழம் எதுவுமே சேர்க்காமையே எனக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துச்சு. ஆனால் இது அதிரசம் மாதிரியே நல்லா எண்ணெய் குடிக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிரசம்னாலே எண்ணெய் குடிக்கும் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதிரச மாவு சொதப்பிச்சுன்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இட்லி மாவு பக்கத்துக்கு கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போகும். ரொம்ப எண்ணெய் குடிக்கும் தண்ணி அதிகமாக ஊற்றினா. தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் போட்டு கலக்கிட்டு சுடுங்க. நல்லா சாஃப்டாக வரும்.